வணக்கம். எட்டி டாக்ஸ்ல என்ன பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, நோட்டும் வரல, சீட்டும் வரல. பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் மீண்டும் கதறல். ஆணவத்துக்கு விழுந்த மரண அடி. ஐயோ ஐயோ, பரிதாபமான நிலையில் பிரேமலதா விஜயகாந்த். என்னப்பா சொல்ற? திமுக கிட்ட தான் நோட்டும் வந்துருச்சுன்னு சொல்றாங்க, சீட்டும் வந்துருச்சுன்னு சொல்றாங்க. மீண்டும் என்ன பஞ்சாயத்து அப்படின்னு கேக்குறீங்களா? நேத்து திருவண்ணாமலை அண்ணாமலை உண்ணாமலையார் கோயில்ல பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தந்த பேட்டியானது நேத்தெல்லாம் ரொம்ப ஹாட் டாபிக்கா போயிட்டு இருந்தது. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம். நம்ம பிரேமலதா விஜயகாந்தனுடைய கதறலுக்கும் கோபத்துக்கும் என்ன காரணம் என்பதை பற்றி விரிவா பின்னாடி பார்க்கலாம். ஆனா அதுக்கு முன்பாக அவங்க என்ன பேட்டி தந்தாங்க அப்படின்ற விஷயத்தை நீங்க பார்த்துட்டு வந்துருங்க. ஆனா இன்னைக்கு அதை காட்ட வேண்டிய ஒரு நிலைக்கு என்னை அவர் தான் கொண்டு போறார். பாருங்க, நீங்க இத விஷுவல் எடுத்துக்கங்க. அவர் விஷுவல் பாருங்க. ஒரு 5 எம்பியும் ஒரு ராஜ்யசபாவும் தரப்படும் என்பதை அவர் ஒரு சைடும் நான் ஒரு சைடும் கையெழுத்து போட்டிருக்கோம். எந்த வருஷம் போட்டிருக்கோம்? மேல பாருங்க, 24 போட்டிருக்காரு. அப்ப 25 அவர் கொடுத்திருக்கணும். இதுல வருஷம் போடாம கொடுக்குறீங்களே, வருஷம் போட்டு கொடுங்கன்னு நான் சொல்லும் போது, தலைவர் எம்ஜிஆர் காலமா அம்மா காலத்துல இருந்து வருஷம் போடுறது இல்லமா, நான் என்னுடைய வார்த்தை தான் முக்கியம், இதெல்லாம் சும்மா ஒரு பேப்பர், என் வார்த்தை தான் முக்கியம்னு அதை நம்புங்க. அவருடைய அந்த சொன்ன அந்த வார்த்தையை நாங்கள் நம்பணும். ஆனா அவர் நம்பிக்கைக்கு புறம்பாக இன்னைக்கு ஏதோ பேசிக்கிட்டாரு. நான் எங்க சொன்னேன்? யாரோ சொல்றதுக்கு நான் பதில் சொல்ல முடியாதுன்னாரு. சரியா? இன்னைக்கு என்ன சொல்றாரு? 1/2% ஓட்டுன்றாரு, அதுன்றாரு, இதுன்றாரு. அது தப்பு. எங்களுக்கும் அது மாதிரி கீழ்த்தரமா பேச எங்களுக்கும் தெரியும். அதனால ஐசியூல இருந்த கட்சிங்கிறாரு. நிச்சயமாக அவர் பேசுகிற அத்தனைக்கும் மே 4ஆம் தேதி வருகின்ற ரிசல்ட் தான் அதற்கான பதில் என்பதை சொல்றேன். அதனால ஐசியூங்கிறாரு. மே 4 ரிசல்ட்டுக்கு அப்புறம் அவர் ஐசியூக்கு போகாம இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் கடவுளை வேண்டி. பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சொல்லுகின்ற தகவலுடைய வரலாறு பின்னாடி பார்ப்போம். இப்ப பிரேமலதா விஜயகாந்தனுடைய முகத்துல பாத்தீங்கன்னா கோபம் இருக்கும். எடப்பாடி பழனிசாமி ஐசியூல போகாம இருக்கணும், ஆண்டவங்கிட்ட வேண்டிக்கிறேன் அப்படின்னு கடுமையான வார்த்தையை ஏன் பயன்படுத்துறாங்க? அந்த கோபத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது, பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை பொறுத்த வரைக்கும் திமுக கிட்ட கூட்டணி வச்சுட்டார். கூட்டணி வச்சது மாநில நிர்வாகிகளுக்கும் மாவட்ட செயலாளர்களுக்கும் ஏத்துக்கிற மாதிரி ஆகி போச்சு. அதுல எந்த வித மறுப்பும் இல்லை. ஏன்னா மாவட்ட செயலாளர் போயிடுச்சு இங்க பிடிக்கிட்டாங்கன்னா, என்னவோ தேமுதிக தான் வேல்டிலே பெரிய கட்சின்னு சொல்லிட்டு அந்த கட்சியில மாவட்ட செயலாளராவது இருப்புமே. ஏன்னா திமுகவுடன் கூட்டணி வச்சிருக்கோம், அந்த கூட்டணி வெற்றி பெறும் வேற சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க ஆட்சிக்கு வந்தானுங்கன்னா நம்ம பகுதியில் 1-2 வேலை கொடுக்க மாட்டாங்களா? உள்ளாட்சி அமைப்புகள்ல ஏதாவது சீட்டு கொடுக்க மாட்டானுங்களா? இத்தனை நாளும் தேமுதிக உழைச்சது உள்ளாட்சி பிரதிநிதியாவது நம்ம தேர்ந்தெடுக்கப்பட மாட்டோமா அப்படின்னு தேமுதிக இருக்கக்கூடிய மாநில நிர்வாகிகளும் மாவட்ட நிர்வாகிகளும் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் திமுகவுடன் கூட்டணி பேசினதை ஏத்துக்கிட்டாங்க. ஆனா கள நிலவரம் வேற மாதிரியாக இருந்திருக்குது. பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை பொறுத்த வரைக்கும் சீட்டை பேசிட்டாங்க, நோட்டை பேசிட்டாங்க. ஆனால் பிரச்சாரத்துக்கு போறாங்க, அங்க தொண்டர்களும் கீழ்மட்ட நிர்வாகிகளும் ஒத்துழைப்பு நல்கவே இல்லை. ஏன்னா திமுகவை தீய சக்தி என்று கேப்டனும் பிரேமலதா விஜயகாந்தும் உருவாக்கி வச்சிருக்காங்க. வாழ்நாள் முழுமைக்கும் திமுகவுடன் நம்ம கூட்டணிக்கே போக மாட்டோம், இது கேப்டன் மீது ஆணை, நம்ம திமுகவுடன் கூட்டணி போனோம்னா கேப்டனுடைய ஆன்மா கூட மன்னிக்காது, கேப்டனுக்கு இந்த நிலைமை வந்ததுக்கு காரணமே திமுக தான், எப்பேற்பட்ட ஆளுமை, அவரை நோய்க்கு உள்ளாக்க வச்சு கடைசியில சாகடிச்சதும் என்ன திமுக தான் அப்படின்னு தேமுதிக தொண்டர்கள் மற்றும் கீழ்மட்ட நிர்வாகிகள் மத்தியில பரவிட்டு இருந்தது. திமுகவுடன் என்றைக்கும் கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்னு உறுதியளித்ததும் இந்த பிரேமலதா விஜயகாந்த் தான். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு கேப்டனுடைய இந்த பரிதாபமான நிலைக்கு திமுக தான் என்று பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் நிறைய முறை சொல்லிட்டாங்க. இப்படி கேப்டனையும் சீரழித்து கேப்டனுடைய வேர்வையில உண்டான உழைப்பில உண்டான கல்யாண மண்டபத்தை உடைச்ச திமுகவுடன் போய் கைகோர்ப்பது சந்தர்ப்பவாதம் அல்லவா? நோட்டுக்காகவும் சீட்டுக்காகவும் கைகோர்ப்பது நம்முடைய கொள்கையை தாரை வார்ப்பது அல்லவா? தன்மான உள்ள தேமுதிக தொண்டன் எப்படி ஏத்துக்குவான்? மற்ற கட்சிகள் விமர்சனம் பண்ணுகின்ற போது அவங்க பொறாமையில பேசுறாங்கப்பா, வயிறுலாம் கருகுதுப்பா அப்படின்னு பேசுகின்ற பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அவங்க தொண்டர்களை எதிர்க்கிறாங்க. களத்துக்கு போன பிறகுதான் பிரேமலதா விஜயகாந்துக்கு நல்லாவே தெரியுது. அதை நேற்று பேட்டியிலும் வெளிப்படுத்துகின்றார்கள். எப்படி வெளிப்படுத்துகின்றார்கள் சொல்லுகின்ற போது, பாருங்க, எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 1/2% தான் வாக்கே இருக்குது, ஐசியூல இருந்த கட்சியை நாம தான் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு தரைக்குறைவா பேசுறாரு.
இப்படிலாம் பேசுறது முன்னாள் முதலமைச்சருக்கும் எதிர்கட்சி தலைவருக்கும் அழகல்ல. கண்ணியமா பேசணும். நாங்க பேச ஆரம்பிச்சோம்னா தாங்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னவங்க இன்னைக்கு திமுகவுடன் கூட்டணி வைப்பதற்கு யார் காரணம் தெரியுமா? எடப்பாடி பழனிசாமி தான். அதிமுக கூட்டணியிலிருந்து திமுக கூட்டணிக்கு தேமுதிக போனது அதிமுக காரங்க வந்து பாத்தீங்கன்னா ஏற்றுக்கொள்ளவே இல்லையா. உண்மையை சொல்ல போனோம்னா தேமுதிக காரங்க தான் வந்து பாத்தீங்கன்னா திமுக கூட்டணிக்கு போனது அவங்களால ஜீர்ணிக்கவே முடியல. அதனால நானாவா போனேன், எடப்பாடி பழனிசாமி தான் என்ன அந்த பக்கம் தள்ளி விட்டாரு. அதனால தேமுதிக தொண்டர்கள் ஏன் கத்துறீங்க? எடப்பாடி பழனிசாமி ஒழுங்கா டீல் பண்ணியிருந்தாருன்னா, நமக்கான தொகுதியை கொடுத்திருந்தாருன்னா, மேலவை எம்பியை கொடுத்திருந்தாருன்னா நான் ஏன் அங்க போக போறேன்? அதிமுக காரங்க விரும்பல, அதிமுக நிர்வாகிகள் விரும்பல, அமைச்சர் பெருமக்கள் விரும்பல. ஆனா எடப்பாடி பழனிசாமி தான் அவரு தொகுதி உண்பாடு சரியா பண்ணாம மேலவை எம்பி கொடுக்காம நம்மளை வந்து பாத்தீங்கன்னா குறைத்தே மதிப்பிட்டாரு, நம்மளை அவமானப்படுத்தினாரு. நம்ம அங்க இருக்க முடியுமா? அதனால தான் நான் வந்து திமுக கூட்டணி போயிட்டேன். அந்த கட்சிக்காரங்களும் விரும்பல, எடப்பாடியினுடைய சுயநலத்தினால நான் அங்க போனேன். நானும் விரும்பல திமுக கூட்டணிய அப்படின்னு குறிப்பால அவங்களுடைய தொண்டர்களுக்கும் அவங்களுடைய நிர்வாகிகளுக்கும் வந்து பாத்தீங்கன்னா உணர்த்துறாங்களாம். விருப்பம் இல்லாம தான் நான் திமுக கூட்டணியில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல வராங்களாம். முதல்ல பிரேமலதா விஜயகாந்தை பொறுத்த வரைக்கும் பிரச்சார பயணம் எப்படி போட்டாங்க தெரியுமா? நான் 10 பேரை நிக்க வச்சிருக்கேன். அந்த 10 பேருக்கு மட்டுமே பிரச்சாரம் பண்ண போறேன். ஏன் தெரியுமா? திமுக கூட்டணிய நிறைய பேர் விரும்பலது தேமுதிக பிரேமலதா விஜயகாந்துக்கு தெரிஞ்சு போச்சு. கூட்டணியே போனதே விரும்பலன்னா நான் கூட்டணி கட்சி தலைவருக்கு பிரச்சாரம் பண்ணாங்கன்னா எங்க தொண்டர்களும் எங்க நிர்வாகிகளும் காண்டு ஆவாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தான் பிரேமலதா விஜயகாந்தை பொறுத்த வரைக்கும் நம்முடைய தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகளுடைய எதிர்ப்பை குறைக்கணும்னா நம்ம வேட்பாளருக்கு மட்டுமே நாம பிரச்சாரம் பண்ணுவோம் அப்படின்னு முடிவெடுத்தாங்க, 10 வேட்பாளருக்கு மட்டும். ஆனா திமுக கிட்ட இருந்து வந்த அறிவுறுத்தல் என்னன்னா, என்னமா உங்க தொகுதிகளுக்கு மட்டுமே பிரச்சாரம் பண்ணீங்களா, எங்க தொகுதிகளா பிரச்சாரம் பண்ண மாட்டீங்களா? நீங்க தொகுதி உடன்பாடின் போது என்ன கையெழுத்து போட்டீங்க? நான் வந்து 234 தொகுதிக்கும் பிரச்சாரம் பண்ணுவோம் தானே சொன்னேன். இப்படி திருமாவளவனும் வந்து பாத்தீங்கன்னா திமுக வேட்பாளர்களை புறக்கணிக்கின்ற போது நீங்களும் புறக்கணிக்கின்ற பொழுது கூட்டணிக்கு அப்புறம் ஏன் வந்தீங்க அப்படின்னு திமுக தலைமையிட்ட இருந்து அறிவுறுத்தல் வந்ததுனால இப்ப பிரேமலதா விஜயகாந்தை பொறுத்த வரைக்கும் திமுக வேட்பாளர்களுக்கும் திமுக கூட்டணி வேட்பாளர்களுக்கும் பிரச்சாரம் பண்றாங்க. இது இன்னும் தேமுதிக தொண்டர்கள் நிர்வாகிகளை கோபப்படுத்திருக்கு. ஸோ அதனால இவங்க பிரச்சாரத்துக்கு போகின்ற போது மக்களே வரல, அதோட தொண்டர்களும் நிர்வாகிகளும் கீழ்மட்டத்தில் வரவே இல்லை. காலி இடங்கள்ல சும்மா கேப்டனை பத்தியும் தேமுதிக பத்தியும் நம்ம ஸ்டாலின் ஐயா கொண்டு வந்திருக்கின்ற தேர்தல் அறிக்கை பத்தியும் வாய் கீழே பேசுறாங்க. ஆனால் கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய அதிருப்தியை அவங்களால நல்லா பார்க்க முடியுது. அதனால தான் இந்த அதிருப்தியை நம்மளால மாற்ற முடியல. அதனால நம்ம கோயிலுக்கு போயிட்டாவது பரிகாரம் தேடுவோம் அப்படின்னு திருவண்ணாமலைக்கு வந்தாங்க. வருகின்ற பொழுதே ஒரு பேப்பரை கையில் எட்டான்ட்டாங்க. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் தேமுதிக பற்றி பேசியிருக்காங்க. ஸ்டாலின் கூட வந்து பாத்தீங்கன்னா பெருசா தேமுதிக பற்றி பேசவே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 5 நாள் பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. விருதுநகர்ல கேப்டனுடைய மகன் விஜய் பிரபாகரன் போட்டிடுறார். அப்ப மட்டும்தான் தேமுதிகன்னு ஒரு கட்சி இந்த கூட்டணியில் இருக்குது. விஜயகாந்த் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சினிமா படத்துல வேட்பாளரா நின்னாரு. அப்படி வேட்பாளர் நிற்கின்ற போது அந்த வேட்பாளரை ஆதரித்து ஆற அமர சிந்தித்து அப்படின்னு ஒரு பாட்டு பாடியிருப்பேன் அப்படின்னு நினைவு கூர்ந்தார். மற்ற நாள்ல தேமுதிக பற்றி அவரும் வாய் திறக்கல. ரெண்டாவது பிரேமலதா விஜயகாந்த் பத்தி எதுவும் பேசல. அவங்க வந்ததுனால திமுக பலம் என்றும் பேசல. இப்படி கூட்டணிக்குள்ளேயும் பெருசா ஆதரவு இல்ல, அவங்க தொண்டரிடத்திலையும் தேமுதிகவுக்கு ஆதரவு இல்ல. நட்டு நடு ஆத்துல போய் சிக்கிட்ட மாதிரி ஆயிட்டாங்க. அதனால கடவுள் கிட்ட வந்து கோரிக்கை வைக்க வந்தாங்க, கெஞ்சினாங்க, காப்பாத்தி கொடுப்பா, அதிமுக கூட்டணியை விட்டுட்டு நான் திமுக கூட்டணிக்கு வந்துட்டேன், ஒத்த 2 பேராவது வெற்றி பெறணும், இல்ல நானும் என் பிள்ளையாவது வெற்றி பெறணும், ஏதாவது காப்பாத்துப்பான்னு வந்தாங்க. அப்படி வருகின்ற பொழுது எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் தேர்தல் களத்துல தேமுதிக ஐசியூல இருந்தது. அதை நாங்க தான் நாடாளுமன்ற தேர்தலில் காப்பாத்தி மேல கொண்டு வந்தோம். அப்போதும் சரி 2021 2024 அதனுடைய வாக்கு வங்கி வந்து பாத்தீங்கன்னா 0.4% தான், 0.5% கூட கிடையாது. ஆனா என்ன கணக்குனே தெரியல. அவங்களுக்கு 10 சீட்டு கொடுத்திருக்காங்க. ஆனால் எப்போதும் திமுகவுக்கு முட்டு கொடுக்கக்கூடிய விசிக கட்சிக்கு 8 தொகுதியா, காங்கிரஸுக்கு 28 தொகுதியா, கம்யூனிஸ்டுகளுக்கு வந்து பார்த்தா ஒரு தொகுதி குறைச்சுவாங்களாம். நம்முடைய வைகோ அவர்களை பொறுத்த வரைக்கும் எப்போதும் முட்டு கொடுப்பாரு, அவருக்கு 4 தொகுதியா, கடந்த முறையை கொடுத்ததை விட 2 குறைச்சு விட்டாங்க. இஸ்லாமிய இயக்கங்களுக்கு எல்லாம் 1 தானா 2 தானா, போன முறை கொடுத்தது கூட கொடுக்கல. அப்போ தேமுதிக 0.5% கூட இல்ல, அந்த கட்சிக்கெல்லாம் 10, விசுவாசமா இருந்தவங்களுக்கெல்லாம் குறைச்சிட்டாங்க.
அதனால திமுகவுடன் யாரெல்லாம் விசுவாசமா இருக்கிறீங்களோ அவங்க இடம் அவுட்டு, அந்த கட்சி திமுக இணைஞ்சிடும். அதனால பார்த்து செய்யுங்கப்பா. திமுக கூட்டணி என்பது கூட்டணி கட்சிகளை எடுத்து விழுங்கிவிடும், உரிய மரியாதை தரமாட்டாங்க. அதனால தேமுதிக கடிச்ச லக்கு அடுத்தடுத்த தேர்தலில் கூட்டணியில திமுக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தேமுதிகவுடைய வாக்கு சதவீதத்தை சொன்னார். இது பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கு குத்திக்கிச்சான். அதனால நான் கூட்டணி போனதுனால எடப்பாடி பழனிசாமி நான் வஞ்சகம் வச்சுக்கிட்டு என்ன பேசுறாரு, 1/2% தான் தேமுதிக இருக்குன்னா பேசாத கம்முன்னு போங்க. நீங்க தர்மபுரியில் பேசுகின்ற போது சென்னையில வருது கருகிற வாசனை, உங்க அடிவயிறு எரியுது, தேமுதிக திமுக கூட்டணிக்கு போயிடுச்சு அப்படின்னு. உண்மையை சொல்ல போனோம்னா பொருந்தா இடத்துல போயிட்டு நாம 10 பேரை பலி கொடுத்துட்டுமே அப்படின்னு தான் பிரேமலதா விஜயகாந்துக்கு எண்ணம் இருக்குது. ஆனா எடப்பாடி பழனிசாமி வயிறு எரியுதான், கருகிறது நல்லா தெரியுதான். அதனால 1/2% சொன்னது கண்ணிமற்ற முறையில் விமர்சனம் பண்ணிட்டாங்களாம். அரசியல் களத்துல விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவங்க யாரும் கிடையாது. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா கொள்கை ரீதியா ஒரு கூட்டணி இருந்தா யாரும் விமர்சனம் பண்ண மாட்டாங்க. இல்லனா விமர்சனத்துக்கு உள்ளாகாத மாதிரி ஒரு கட்சி இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், அந்த கட்சியை தேவையில்லாம வம்பிழுக்க மாட்டாங்க. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் போட்டிட்டாங்க, ஒரு கட்சி தானே, அந்த கட்சி ஈரோடுல வந்து பாத்தீங்கன்னா பெரிய செல்வாக்குள்ள கட்சி தான் சொன்னாங்க. ஆனா அந்த கட்சி வாங்கின வாக்கு எவ்வளவு தெரியுமா? நோட்டாவோட கம்மி. நோட்டா 2000 வாக்கு வாங்கிச்சு. பிரேமலதா விஜயகாந்துடைய தேமுதிக ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் எவ்வளவு வாக்கு வாங்கிச்சு தெரியுமா? மொத்தமே 540 வாக்குகள் தான். இப்படி சுயாட்சியை விட குறைவா ஒரு கட்சி வாக்கு வாங்குது. ஆனா அந்த கட்சியை பத்தி விமர்சனம் பண்ணக்கூடாதான். நாங்க விமர்சனம் பண்ணா என்ன ஆகுது தெரியுமா அப்படின்னு சொல்லிவிட்டு தான் எடப்பாடி பழனிசாமி பாருங்க மேலவை எம்பி தரேன்னு சொன்னாரு, கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காரு பாருங்க 2024 சொன்னபடி நடந்துக்கிட்டாருங்களா அப்படின்னு வந்து கேட்கறாங்க. எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் அன்னைக்கு எங்களுக்கு ஏன் மேலவை சீட்டு கொடுக்கல அப்படின்னு பத்திரிகையாளர் கேட்கின்ற போது யார் யாரோ சொல்லுவாங்க நாங்க கொடுக்கறதா, யார்கிட்ட சொல்லியிருக்கோம் கொடுக்கணும்ட்டு அப்படின்னு வந்து எடப்பாடி பழனிசாமி திமுறா பேசினார். அன்னைக்கே வந்து மரியாதை நிமித்தமாக கண்ணியம் காக்கப்பட வேண்டும் என்பதற்காக நாங்க அன்னைக்கு இந்த லெட்டரை விடல, இன்னைக்கு லெட்டரை விடுறோம் பாருங்க அப்படின்னு வந்து பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் நம்முடைய எடப்பாடி பழனிசாமி சைன் பண்ணி கொடுத்த லெட்டரை காட்டுறாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி பிரேமலதா விஜயகாந்துக்கு வாக்குறுதி கொடுத்து ஏன் சீட்டு தரல அப்படின்னும் போது எப்போதும் ஒரு கட்சி, அதாவது நம்முடைய திமுக வச்சுங்களேன், அவங்க கூட மேலவை எம்பி ஒதுக்குவாங்க. அப்படி ஒதுக்கும் பொழுது அடுத்த முறை வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய கமலஹாசன் மேலவை எம்பி அப்படின்னுவாங்க. ஆனா அடுத்த முறை என்பது பார்க்கும்போது ஏற்கனவே கமலஹாசனுக்கு முன்பாக யாருக்கு வாக்குறுதி கொடுத்தாங்களோ அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதனால தான் கமலஹாசனுக்கு வந்து 2025 கொடுத்தாங்க, 2024 கொடுக்கல, 2024 வேற ஒருத்தர் கொடுத்தாங்க. இப்படிதான் எல்லாமே முன்ன யாருக்கு வாக்குறுதி கொடுத்தோமோ அவங்களுக்கு, அடுத்ததாக யாருக்கு வாக்குறுதி கொடுத்தோமோ அப்படி வரிசை பிரகாரம் தான் வந்து நம்ம சீட்டு ஒதுக்க முடியும். ஏன்னா எத்தனை மேலவை எம்பி காலி ஆகுதோ அத்தனையும் அதிமுக வர போறது இல்ல, கேட்கறவங்க தூக்கி கொடுக்குறது. அதிமுக வரது 1 2 தான். அதனால ஒவ்வொரு வருஷமும் யார் யாருக்கு வாக்குறுதி கொடுத்தோமோ அந்த கால வரிசைப்படி தான் கொடுப்பாங்க. அதனால தான் எடப்பாடி பழனிசாமி மேலவை எம்பி தரேன்னு சொன்னாலும் கையெழுத்து போடல. ரெண்டாவது எம்பி எலெக்ஷன் முடிஞ்ச உடனே தேமுதிக எடுத்த நிலைப்பாடு என்ன தெரியுமா? அதிமுக கூட்டணி விட்டு வெளியேறுவது, திமுக கூட்டணியில் இணைவது. எடப்பாடி பழனிசாமி தெரிஞ்சுக்கிட்டார், இந்த அம்மாவை பொறுத்த வரைக்கும் என்ன காரணம் சொல்லியும் அதிமுக கூட்டணிக்கு கூட்டு வர முடியாது, தகுதியை மீறி கேட்கறாங்க. ஏன்னா நாடாளுமன்ற தேர்தலையே பார்த்துட்டார் எடப்பாடி பழனிசாமி. ஏன்னா வாக்கே கிடையாது, அதோட அதிமுகவுடன் எந்த கட்சியும் கூட்டணி இல்லை, ஏதாவது ஒரு கட்சி கூட்டணி இருக்கணும் அப்படின்ற ஒரே எண்ணத்துக்காக தேமுதிகவுக்கு அதிக பணத்தை கொடுத்து 5 சீட்டை கொடுத்து கூப்பிட்டு வந்தார். அதனால இந்த அம்மா மாதிரி யாரும் பேரம் பேச முடியாது. அதனால சட்டமன்ற தேர்தலில் அதுகிட்ட போய் நாம மாட்டிக்க வேணாம் அப்படின்னு தான் நினைச்சாங்க. ரெண்டாவது அந்த அம்மா வந்து பாத்தீங்கன்னா திமுக பக்கம் நகர்றாங்க. ஏன்னா தொடர்ச்சியா தோல்வி அடைந்து கொண்டே வரும், திமுக கிட்ட போனாதான் வெற்றி பெற முடியும்னு சொல்லிட்டு 2026க்கு 2024 நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு அங்க துண்டு போட்டு வச்சுட்டாங்க, நாங்க வரோம்னு சொல்லிட்டு. அதுக்கு ஏவா வேலுதான் வந்து பாத்தீங்கன்னா உறுதுணையா இருந்தார். எப்படி உறுதுணையா இருந்தாரு அப்படின்னு சொல்லுகின்ற போது ஏவா வேலுனுடைய பேத்தி என்று நினைக்கின்றேன். அந்த அம்மா வந்து நம்ம பிரேமலதா விஜயகாந்தனுடைய மூத்த மகன் விஜய் பிரபாகரனுக்கு கொடுக்க போறாங்க. அப்பொழுதே வந்து சம்பந்தம் பேசப்பட்டது. சோ இப்படி சம்பந்தம் பேசி நெருக்கம் அடைகின்றார்கள். அதனால திமுகவுடன் இருந்தாதான் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அப்போதே போட்டாச்சு அஸ்திரம். அதனால தான் பிரேமலதா விஜயகாந்தை பொறுத்த வரைக்கும் 2026 சட்டமன்ற தேர்தல் முடிந்த பிறகு என்னுடைய மூத்த மகனுக்கு கல்யாணம் அப்படின்னு 2024 சொன்னாங்க. அதனால திமுக பக்கம் போறதை தெரிஞ்சுக்கிட்டு தான் எடப்பாடி பழனிசாமி சீட்டு கொடுக்கல. ஆனாலும் அந்த சீட்டு கொடுக்காத விஷயத்தை பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சர்ச்சையாக்கினாங்க. உடனடியாக அதிமுக தரப்பிலிருந்து விளக்கம் அளித்தார்கள்.
நாங்க 2026 ஏப்ரல் மாசம் வருகின்ற ஒரு எம்பி சீட்டை தேமுதிக தருவோம், தேமுதிக அதிமுக கூட்டணியில் இருக்குது அப்படின்னு அடிச்சு சொன்னாங்க. அப்ப பிரேமலதா விஜயகாந்தை பொறுத்த வரைக்கும் டேட்டோட சொல்லிட்டாங்க எப்ப சீட்டு தர போறோம்னு சொல்லிட்டு. அப்போ அதிமுக கூட்டணியை உறுதிப்படுத்தணுமா இல்லையா? ஆமாங்க, நாங்க இன்னைக்கு வரைக்கும் அதிமுக கூட்டணியில் தான் இருக்கிறோம், எங்களுக்கு சீட்டு கொடுக்குறோம்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு உறுதிப்படுத்தணுமா இல்லையா? ஆனால் எங்க கூட்டணி யார் என்பதை நாங்க பிப்ரவரி மாசம் 2026 தான் தெரிவிப்போம். நாடாளுமன்றத்துக்கு யாருடைய கூட்டணி இருந்தோமோ அது அந்த தேர்தலோட சரி, அடுத்து வருகின்ற தேர்தல் வேற ஒருத்தர் தான் அப்படின்னு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அறிவிச்சிட்டாங்க. அப்புறம் எடப்பாடி பழனிசாமி என்ன கேளப்பாயினா, நீ யாருடன் கூட்டணி பேசிருக்க, எதற்காக அங்க கூட்டணி பேசுற விஷயம் தெரியாதா? அவ்வளவு முட்டாள எடப்பாடி பழனிசாமி, சீட்டை உனக்கு கொடுத்துட்டு சீட்டு வாங்கிக்கிட்டு நீ திமுகவுடன் போய் கூட்டணி வைப்ப. அதெல்லாம் எடப்பாடி பழனிசாமி தெரிஞ்சுதான் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை ஒதுக்கி வச்சாரு. அது மட்டும் இல்ல, திமுக போய் ஏவா வேலுடைய வழிகாட்டுதலுக்கு காரணமாக பிரேமலதா விஜயகாந்த் கிட்ட சிக்கிட்டாங்க. அதனாலதான் இன்னைக்கு பெரிய சிக்கல். எடப்பாடி பழனிசாமி நோட்டு கொடுத்தாரு, சீட்டு கொடுத்தாரு, ஆனா மேலவை எம்பி கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி 2026 மே மாசம் ரிசல்ட் வந்த பிறகு ஐசியூல போய் அட்மிட் ஆகாம இருக்கணும், நான் இறைவனை வேண்டேன் அப்படின்னு திமுரு பேசுற வரைக்கும் ஆணவம் உச்சம் தொட்டு இருக்கு. இந்த ஆணவத்தினால தான் அந்த கட்சி 1% கூட கீழே போயிருக்கு. அரசியல் களத்துல கொள்கை ரீதியாக வாக்கு வங்கி அடிப்படையில் ஒவ்வொருத்தரும் விமர்சனம் பண்றாங்க, அதுக்கு கண்ணியமா விமர்சனம் பண்ணும். ஆனா விமர்சனத்துக்கு உள்ளாகாத கட்சி மாதிரி எங்க கட்சியா விமர்சனம் பண்றீங்க, உங்க தேர்தல் அறிக்கை பத்தி பேசுங்க, இல்லையா நீங்க என்ன செஞ்சீங்களோ அதை பத்தி பேசுங்க, ஏன் தேமுதிக பத்தி பேசுறீங்க அப்படின்னு சொல்லுகிற போது தேமுதிகவை ஏன் பேசுறாங்க, திமுகவை தான் கழுவி ஊத்துறாங்க. ஒண்ணுமே செல்வாக்கு இல்லாத தேமுதிகவுக்கு 10 சீட்டை தூக்கி கொடுத்துருக்கியாடா, அது நியாயமாடான்னு சொல்லிட்டு திமுக காரணம் தான் கழுவி ஊத்துறாங்க. ரெண்டாவது, தேமுதிக கூட 10 சீட்டு வாங்குது, 1% கூட வாக்கு இல்லை. ஆனா திமுக கூட்டணியில எப்போதும் ஒட்டுண்ணி மாதிரி இணைந்திருந்தவங்க சீட்டுகளை ஏமாந்து நிக்கிறீங்களா, தேமுதிகவோடவா நீங்க தரம் கொஞ்சிட்டீங்கன்னு சொல்லிட்டு அவங்கள தான் கலாய்க்கிறார் எடப்பாடி பழனிசாமி. தேமுதிகவை கிடையாது, வாண்டடா 400 ரவுடி தான் சொல்லிவிட்டு எடப்பாடி பழனிசாமி ஐசியூல இருக்கக்கூடாது, இறைவனை வேண்டுகின்ற இந்த பாருங்க கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிவிட்டு இத்தனை நாளும் தொண்டர்கள் மத்தியிலும் பிரேமலதா விஜயகாந்த் பேசப்படல, ஊடகத்திலும் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பேசப்படல. அதனால இப்படி தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா பிரேமலதா விஜயகாந்த் கண்டுக்கல ஊடகமும் சரி அவங்க தொண்டர்களும் சரி. எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் பண்ணா கொஞ்சமாவது ஊடகம் விவாதம் நடத்தாதா, செய்தி போடாதா என்பதற்காக கையெழுத்து போட்டதை தான் காட்டாங்களாம். கோயிலுக்கு வருகின்ற போதே எடுத்துட்டு வந்துக்கிறாங்க பாரு. இல்ல எடப்பாடி பழனிசாமி சீட்டு கொடுக்காத 24 மணி நேரம் மடியிலே வச்சு சுத்தினாங்களா கையெழுத்து போட சீட்டை, கோயிலுக்கு வருகின்ற போது கூட காட்டுறாங்க என்னவோ. அதனால பிரேமலதா விஜயகாந்தை பொறுத்த வரைக்கும் திமுகவுடன் கூட்டணி வச்சது திமுகவும் ரசிக்கல. ஆனா இப்படி ரசிக்காத கூட்டணி எப்படி உருவாச்சு அப்படின்னு சொல்லுகின்ற போது ஏவா வேலுடைய பேத்திய விஜய் பிரபாரன் கல்யாணம் பண்றார். அதனால 10 சீட்டு கொடுத்துருங்க தலைவரை, அந்த அம்மா மனவாடு, நாமளும் மனவாடு, தமிழ் தேசியமானது தமிழகத்தில் தலை தூக்குது, அப்புறம் தெலுங்கர்கள் வைத்து நடத்தக்கூடிய கட்சிக்கு மவுசு குறைஞ்சிவிடும், நம்ம தான் இவளை காப்பாற்றணும் அப்படின்னு ஏவா வேலு போய் கெஞ்ச, நான் 10 சீட்டு கொடுத்துறேன், ஆனா அந்த அம்மா 300 கோடி கேட்குது, அந்த 300 கோடியை ஏவா வேலு நீ கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு ஒப்பந்தம் போட்டார். உடனடியாக ஏவா வேலு பொறுத்த வரைக்கும் நான் 300 கோடி கொடுத்துறேன், நீ 10 சீட்டு கொடுத்துரு. அதோட போச்சுன்னா தனலட்சுமி சீனிவாசன் கல்வி குழுமமானது கேப்டனுடைய கல்லூரி வாங்கியிருக்காங்க, அதுல பாதி பேமெண்ட் நிக்குது. அந்த கதிரவன் இருக்காருல்ல அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி அந்த பாதி பேமெண்ட்டை பிரேமலதா விஜயகாந்த் கிட்ட வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னு ஸ்டாலின் கிட்ட ஏவா வேலு கோரிக்கை வச்சார். சோ அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ 300 கோடி மட்டும் கொடுத்துரு அப்படின்னு சொல்லிவிட்டு சம்பந்தி ஆக போற ஒரே குஷியில ஏவா வேலு 300 கோடி கொடுத்துட்டார். இப்படி எதிர்பாராத திருப்பமாக 10 சீட்டும் 300 கோடி கிடைச்சதும் காலேஜ் வித்த பணமும் வந்து சேர்ந்ததுனால தலைக்கால் தெரியல. ஆணவத்தில் எடப்பாடி பழனிசாமி ஐசியூக்கு போக கூடாது, நான் இறைவனை வேண்டுகின்றேன் என்று வன்மத்தை கக்கறாங்க. ஆனால் பிரேமலதா விஜயகாந்த் மாதிரி ஆவேசப்படுறவங்க யாரும் கிடையாது. ரெண்டாவது, அகங்காரத்துல அழிஞ்சவங்க யாரும் கிடையாது. உலகத்துல தேமுதிக மாதிரி வேகமா தேய்ந்து போன கட்சி உலகத்துல எதுவுமே கிடையாது. அப்படி தேய்ந்து போய் இன்னைக்கு மைக்ரோஸ்கோப் வச்சு பார்க்கிற அளவுக்கு கிடக்கிற சின்னஞ்சிறு குட்டி கட்சியா போயிட்டு இருக்குது. அப்ப கூட ஆணவ அடங்கலை பத்தியா எதிர்கட்சி தலைவரை எப்படி விமர்சனம் பண்ணணும் கூட தெரியாம அரசியல் ரீதியா வைக்கிற விமர்சனக்கு தனிப்பட்ட முறையில அவர் ஐசிவிக்கு போக கூடாது என்று இறைவனை வேண்டுகின்றேன் என்று சொல்றாங்க. இந்த ஆணவத்தினால இன்னும் அழிவாங்க, நான் பொறுத்து வந்து பார்க்கலாங்க. பிரேமலதா விஜயகாந்துக்கு எப்போதுமே சரி நோட்டு மீதும் சீட்டு மீதும் பெட்டி மீதும் கண்ணா இருக்குது, என்ன பண்றது? சரி நண்பர்களே, இந்த வீடியோ உங்க கருத்து சொல்லுங்க. நன்றி.